அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சி. அல்லேலூயா. 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 எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நன்றி. எப்பொழுதும் மகிழ்ச்சி. இயேசுவின் துன்பங்கள் வழியாக மகிழ்ச்சி. கொலோசியர் 1:11 வாசிக்க கேட்போம். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். ஆமென். மகிழ்ச்சியோடு வலுவூட்டும் இறைவன், எனக்கு வலுவூட்டும் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னோடு இருப்பதால் எனக்கு ஒரு பயமில்லை. எனக்கு உதவிடம் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடம் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. 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 மகிழ்ச்சியோடு ஆற்றலுக்கேற்ப அவருடைய வல்லமையால் உங்களுக்கு வலுவூட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு வலுவூட்டும் தேவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ள தேவ பிள்ளைகளாக மாற்றியதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் பாடுகளின் வழியாக, இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சி. ஆமென். ஆமென். ஒரு புதியாத புதிர் எப்படி இருக்க முடியும்? எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உலகம் சொல்லுகிறது avoid suffering, escape pain, comfort, happiness. துன்பங்களை தவிர்த்திடு. எந்த துன்பம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு எந்த வலி இருக்கக்கூடாது. வசதியான நிலைகளில் நான் இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும். இது உலகம் உன்னை நடத்துகிறது. ஆனால் எபிரேயர் 12:2 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 12:2. ஆமென். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின்
வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். கடவுளின் அரியணையில் வலப்பக்கத்தில், கடவுளின் அரியணையின் வலப்பக்கத்தில் வலப்பக்கத்தில், வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். இப்போ இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சி. ஆமென். ஆமென். நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைங்க. அவருடைய பாடுகள். திருந்துவாய் என்று நான் நினைத்தேன். பாடு சகாய்ச்சில. திருந்துவாய் என்று நான் நினைத்தேன், நீயோ சத்தமாய். திறந்து வாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டார். மறுபடி ஆமென். திருந்துவாய். மறுபடி திறந்து வாய் என்று நான் நினைத்தேன், நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டார். நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய். உனக்காக சின்ன பாப்பா மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். கேள்வி கேள்வி பதில் கேள்வி பதில். சிலுவை பாதையில கேள்வி பதில். சிலுவை பாதையில் ஒவ்வொன்றிலும் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இயேசுவின் வார்த்தை. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்குள்ள குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. ஆமென். அல்லேலூயா. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. ஆமென். அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. ஆமென். ஆமென். தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆமென். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஆமென். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். ஆமென். ஆமென். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருக்க மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள். முறை தவறி. எனவே நம்பிக்கை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்போ மனித அடிப்படையில் நம்முடைய அறிவாற்றலின் படி அல்ல, இறை அன்பில் தாங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இதைதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆமென். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஒரு துளி இரத்தம். ஆமன்.
அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானார் என்ற வார்த்தைக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒருவரோடு ஒருவர் நட்புறவு, ஒருவரோடு ஒரு நட்புறவு. அதுதான் 6ஆம் வசனத்தை சொல்லுகிறது. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். ஆமென். 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 உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். ஆமன் பாந்தவர்களே. அதனால தான் சொல்றாரு யோவான் 1:1, தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாழ்க்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். எதை குறித்து? தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சி தேவ பிள்ளைகளே. இதைதான் 1 பேதுரு 1:7 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:7. ஆமென். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதை விட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆமென். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல, துன்பம் என்னும் விளைவெளியாய் நான் உன்னை புடமிட்டேன். ஏசாயா சொல்றார். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். நமக்கு துன்பம் வருவது நம்முடைய நன்மைக்காகவே. நமக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே. நமக்கு ஒரு வேதனை கொடுக்குறாரு, ஒரு ட்ரையல் பேஸ் கொடுக்குறாரு, ஒரு பிரச்சனை நமக்குள்ளே வருது, 10 நாள் 8 நாள் அதில் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதில் இன்னும் ஆண்டவர் உங்களை நம்பிக்கையில் பலப்படுத்துவதற்காக அந்த ட்ரைனிங். அல்லேலூயா. நீ மனமுடைந்து போகிறாய், சோர்ந்து போகிறாய், களைத்து போகிறாய், ஆசீர்வாதங்களையே விரும்புகிறாய், என் ஜபம் கேட்கப்படாதா? என் ஜபம் கேட்கப்படாதா? 100 தலைவர் மகன், ஆண்டவரே நீர் என் இல்லத்திற்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் சுகமடைவான் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை விடாத நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன். குழந்தை இறந்து விட்டது என்று செய்தி வருகிறது. இனி எதுக்கு போதகரை துன்புறுத்த வேண்டும்? இனி அவரை துன்பப்படுத்தாதீங்க, அவர்கிட்ட நமக்கு வாய்ப்பே இல்லை. அவரை எப்போ பாரு நமக்கு அழிவை பற்றி தான் சொல்லுவார். இதெல்லாம் நடக்காது, அது நடக்காது, அவர் லேட் தான் பண்ணுவார். அவர்கிட்ட இனி போய் கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை நினச்சிட்டு ஆள் அனுப்புகிறாங்க. ஐயோ ஊழியர் இறந்து விட்டான், இனி எதுக்கு போதகரை துன்பப்படுத்துகிறேன்? மெசேஜ் வருது, நான் வந்து சுகமாக்குவேன், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று சொன்ன போது அந்த மகன் சுகமடைந்தான் என்ற செய்தியை விசுவாசம் இல்லாமல் போதகரை துன்பப்படுத்தாது. இனி இவர்கிட்ட பேசி கேட்டு பிரயோஜனம் இல்லை, இவர்களோட ஜபத்தில் உட்காந்து பிரயோஜனம் இல்லை, இனி கூகுள் மீட்டில் உட்காந்து பிரயோஜனம் இல்லை. நிறையா சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எதுக்காக இந்த குரூப்பில் வந்தேன்? எதுக்காக இந்த குரூப்பில் உட்காரணும்? ஏன்னா உட்காரணும்? என் இஷ்டப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லி பிசாசு அலைக்கழித்து கொண்டு போவான். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா? தடை. ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஓட்டத்தில் மட்டும் நீ உறுதியாக ஓடு.
ஆமென் அல்லேலூயா கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் ஒளியை வராத குதிரை போன்றோ கோவேரி கழுதை போன்றோ சோம்பேறியாயிராதே. உனக்கு கடிவாளம் போட்டாச்சு. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்வதற்கு உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து விட்டார். உன்னை முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார். அவருக்கு மாட்சியில் பங்கு பெற செய்தார் ஊழியம் புரிவதற்காக. ஆமென் நீ லெஃப்ட் ரைட் ஓட பார்த்தேன்னா நடக்கவே நடக்காது. அவருடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். ஆமென் அல்லேலூயா ஆமன் பாந்தவர்களே, அதனால தான் 1 பேதுரு 1:8 சொல்லுகிறது, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சி. இயேசுவின் துன்பங்கள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி. யோவான் செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். யோவான் 16:20 வேகமாய். ஆமென். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆமென். ஒரு முறை கூட சப்தமாய் வாசி மகளே. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆமென் ஆமென். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். ஏனென்றால் உலகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, துன்பங்களே வேண்டாம், பலிகளுக்கல்ல பலியே வேண்டாம், வசதியான நிலையில் இருக்கணும் என்று உலகம் உனக்கு சொல்லிக் கொடுக்குது. மனித அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது, சொந்த அறிவாற்றலின் படி சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இறை அன்பில் தங்கி வாழ தாங்கி இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலும் நம்மை தூய்மைப்படுத்தி இயேசுவின் துன்பங்களின் வழியாக மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆமன் பாரதவர்களே, நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நாள் துன்பம், எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்கு. ஆமென். ஒரு நொடி பொழுதே நான் உன்னை கை நெகிழ்ந்தேன், ஆனால் என் பேர் இறக்கத்தால் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். ஆமென். அந்த நொடி பொழுது உன்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு முட்டி 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 என்ன செய்கிறோம்? அழுகிறோம், புலம்புறோம், கத்துறோம், கதறோம், முறுமுறுக்கிறோம். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆமென். அல்லேலூயா. துன்பங்கள் மறுப்பது அல்ல, துன்பங்கள் நம் வாழ்வின் முடிவு அல்ல. உறுதியான நம்பிக்கைக்காகவே துன்பங்கள் வருகிறது. மகிழ்ச்சி என்பது தூய ஆவி அருளும் கனி. உன் குடும்பத்தில் சந்தோஷம் வேணுமா? துன்பம் வரும், துன்பம் உண்டு. கருவில் இருந்து கல்லறை வரைக்கும், தாய் வயிற்றில் இருக்கிற வரைக்கும், மூக்கில் மூச்சில் பஞ்சு வைக்கிற வரைக்கும் துன்பம் உண்டு. அப்போ பர்த்தில் புள்ள பிறக்கும் போது கத்துது, அம்மா வயிற்றில் இருக்கும் போது அது ஜாலியாக உதைக்குது, முட்டுது, வயிற்ற குத்துது, அங்கே குத்துது, இங்கே குத்துது. அம்மா என்ன பேசுகிறாளோ அது பூரா கேட்குது, அம்மா என்ன திட்டுறாளோ அதையும் கேட்குது, அம்மா ஜெபிச்சாள்னா அதையும் கேட்குது, அம்மா சுதிச்சாள்னா அது கேட்குது. நீ வெளியில் இருக்கும்போது அவன் பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு வெளியில் நீ என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அது பூரா உன் பிள்ளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி வச்சுருக்குது. அல்லேலூயா
அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அது வெளியில் வரும்போது கதறல், ஐயோ கதறல். அந்த குழந்தை கத்துது, கத்தனம். ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த குழந்தையை மீண்டும் புது படைப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். பிறப்பு, இறப்பின் போது அந்த சடலத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறாங்க. இப்போ பிறப்பிற்கும் இறப்பிலும் என்ன தடை? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாய்ஸ் படி வாழ்கிறோம். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற சாய்ஸ். நல்லது, பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். பிறக்கும் போது குழந்தை அழுகுது, இறக்கும் போது சுற்றில் இருக்கிறவங்க அழுகிறாங்க. அல்லேலூயா. 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 அப்போ அந்த இடையில இருக்கிற சாய்ஸ் நம்மளுது. இருக்கிறது கொஞ்ச காலம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ முயற்சி செய்வோம். ஆமென். துன்பங்கள் மறுப்பது அல்ல, துன்பங்கள் நம் வாழ்வின் முடிவு அல்ல, உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நிலைவாழ்வுக்காக நாம் ஆயத்தம் பண்ணணும். ஆமான் பார்த்தவர்களே, ரோமேர் 8:18 என்ன சொல்லப்படுகிறது? ரோமேர் 8:18 வேகமாய். ஆமென். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. அல்லேலூயா. 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 மனமாற தேவையில்லாத 99 ஆட்களை விட மனமாற தேவையான ஒரு ஆத்மாவை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி பேராவலோடு காத்திருக்கிறது. ஆமென். ஆமென். மனமாற தேவையில்லாத பல பேரை விட மனமாற தேவையான ஒரு ஆத்மாவுக்காக வான தூதர்களிடையே மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சி இயேசுவின் துன்பங்களின் வழியாக நமக்கு மகிழ்ச்சி. எனவே இந்த தவ காலத்திலே மகிழ்ச்சியாக இருங்க, தயார் பண்ணுங்க, உங்களையே நல்லா தயார் பண்ணுங்க, நல்லா இருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, நல்ல உடை உடுத்துங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா இருங்க. துதிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. ஆமென். 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 நீ பட்டினி இருக்கணும்னு எங்கேயும் சொல்லலை, நீ பட்டினி இருக்கணும்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். நீ நோன்பை குறித்து ஏசாயா 58 சொல்லப்பட்டிருக்க. ஆமன் பார்த்தவர்களே, இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தான் முன்குறித்தோர் வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையோரானோரை தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.